சில வாட்டி நம்ம வந்துட்டு எமோஷன்ஸை கேரி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு ஒரு வாட்டி சரி இது எதுக்கு சொல்கிறது, விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அதை நம்ம வந்துட்டு நம்மளுடைய மைண்டில் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்போம். மறுபடியும் அதே விஷயம் நடக்கும்போது அதை மறுபடியும் நம்ம கவனிப்போம். சரி, பேசுகிறது வேணாம், சும்மா இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை மறுபடியும் கேரி பண்ணுவோம். அப்படி பல தடவை நம்ம கேரி பண்ணி 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 ஒரு வாட்டி நம்மளால் பொறுக்க முடியாமல் நம்ம பிளாஸ்ட் ஆகிடுவோம். அந்த பிளாஸ்ட் ஆஃபீஸில் நடக்கலாம், வீட்டில் நடக்கலாம், பிஸ்னஸில் நடக்கலாம், எங்கே வேணாலும் நடக்கலாம். அது நடந்தப்போ எல்லாமே தலைகீழாக மாறிடும். ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆஃபீஸில் ஜாப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிஸ்னஸில் நல்ல ஒரு கஸ்டமரை நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா அப்போதைக்கு அப்போவே ஸ்மூத்தாக ஸ்வீட்டாக சொல்லி புரிய வச்சுடுங்க. அதை கேரி பண்ணிவிட்டு ஒரு நாள் பிளாஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே தலைகீழாகிற மாதிரி பிரச்சனையை நம்ம உண்டாக்க வேண்டாம்.